மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினங்க. இப்போ பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இடிச்சிட்டு நம்ம வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இடித்த விழுது சேர்த்துடலாங்க. இடித்து சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சள் பூசணிக்காய்ங்க 1/4 கிலோ. தோல் சீவி விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. இடையில மூடி எடுத்துகிட்டு கிளறி விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது அந்த பச்சை மிளகாய். காய் வெந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பொடி பண்ணலங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இதெல்லாம் நம்ம இடித்து பவுட்ரு பண்ணி சேர்த்தா நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் மிக்சியிலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பொடியை அதில் சேர்த்துடலாங்க. பொடியை சேர்த்து கலந்து விடலாம். இப்போ 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்தா நல்லா இருக்குங்க பூசணிக்காயில். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி